Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ரிப்போர்ட் அண்ட் ப்ரூஃப் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து குவாலிட்டியாக ஹை குவாலிட்டி கமாண்ட் பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டி. சரிங்களா? அது எப்படி நான் ஹை குவாலிட்டி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய பேக்லிங்க்ஸ் வந்து ஓகேங்களா உங்களுக்கு எனி 1 வீக்கில் வந்து எக்ஸாக்டிங்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்க்ளூட் நீங்கள் ஏகிராஃபில் செக் பண்ணி பார்த்துக்கலாம், மோஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், தென் ஷம்ரஷ்லையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 1 வீக்கில் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய பிஸ்னஸ் வெப்சைட் அல்லது பிளாகிங் வெப்சைட், தென் உங்களுடைய ஃபேஷனுக்காக ரன் பண்ணக்கூடிய எந்த வெப்சைட்டாக இருந்தாலுமே சரி நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக ஹை குவாலிட்டி வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அது எக்ஸாம்பிளுக்கு அஃபிலியேட்டாக இருந்தாலும் சரி, ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் எவ்ரிபடி கேட்டகரியில் நீங்கள் வெப்சைட் ரன் பண்ணாலுமே அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்தா போல் நம்ம வந்து வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் நாம் வந்து மிக்சடில் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? மிக்சடுனா எல்லா வெப்சைட்டில் ரேண்டமாக மிக்ஸ் பண்ணி பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுப்பேன். இல்லை என்னுடைய பர்டிகுலர் கேட்டகரியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருந்து மட்டுமே எனக்கு வந்து பேக்லிங்க் வேணும் அப்படின்னா அது ப்ரைஸு தனி. ஓகேங்களா? ஸோ மிக்சடு பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேக்லிங்க் ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அதுவே வந்து எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக்குனா டெக்கு, இதே போல் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெப்சைட்லேருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது உங்களுடைய கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ரிலவெண்ட்டான வெப்சைட்டில் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணணும் அப்படின்னா அது ப்ரைஸே வந்து ரொம்ப ஹையாக வரும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து தனி பேக்கேஜ், அதை கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் இப்போதைக்கு நம்ம கொடுக்குற பேக்லிங்க் வந்து பார்த்துச்சுன்னா ஒரு பேக்லிங்க்கு நான் ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமமாக 1000 பேக்லிங்க் வந்து ஆர்டர் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. 1 வீக்கில் நான் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து ரீஃப்ளெக்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நான் எதுவாக இருந்தாலும் நான் கேட்குறேன். புரியுதுங்களா? கண்டிப்பாக நான் வந்து பண்ணி கொடுக்குற பேக்லிங்க் வந்து தமிழ்நாட்டில் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், என் அளவுக்கு குவாலிட்டி யாராலும் பண்ண முடியாது. ஓகேவா? அது இல்லாமல் நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா நான் பேருக்கெலாம் கொடுக்க மாட்டேன். 100% அது குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து சர்வீஸ்ன்றது ஒன்று கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நாம் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்க வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ டொமைன் நேம் வந்து உங்களுக்கு நான் என்னென்னு காமிச்சிட்டேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கீவேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம பேக் எண்டில் பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்னா யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரேண்டமாக வந்து அவங்க எவ்வளோ கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட 1000 பேக்லிங்க் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மினிமமாக 4 கீவேர்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து கேட்போம். ஓகேங்களா? அதுவே வந்து 10,000 பேக்லிங்க் அவங்க கேட்குறாங்கன்னா 40லேருந்து 100 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்போம். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்தது வந்து பார்த்தாச்சுன்னா ஆவரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு 5000 ப்ளஸ். ஓகேங்களா? எக்ஸாக்டிங்காக 5000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் வந்து அவங்க கொடுத்தது நம்ம வந்து 5000 ப்ளஸ்னால் ஒரு 6000 சம்திங் வந்து அப்டேட் ஆகிற போல் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இதில் வந்து நம்ம வந்து யூசர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸுமே யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ப்ரொவைட் பண்ணது. இதை வந்து சர்வீஸ் பேஸ்டு, சாஃப்ட்வேர் பேஸ்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது போலலாம் வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது வந்து ரேண்டமாக அது வந்து மெயின் அட்மின் கீவேர்ட்ஸ் அது வந்து ரன் ஆகும். தென் இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து இது. ஓகேங்களா? நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண கீவேர்ட்ஸ் எல்லாமே இந்தந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து இது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சிங்கிள் சார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்குமே வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணால் இது போல் தான் நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது அட்மின் கீவேர்ட்ஸாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே இது வந்து இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக இவங்க வெப்சைட்டில் இந்தந்த கீவேர்ட்ஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்க்கு தான் அவங்க வந்து பேக்லிங்க்குமே பில்டு பண்ணி தர சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறோம் என்ன மோஸ் அண்ட் ஏகிராஃபெல்லாம் வந்து எப்படி பேக் எண்டில் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தென் இதில் ஒரு சில ட்ரிக்குமே இருக்குது, அதுவுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? தென் இப்போ நான் வந்து ஒட்டுமொத்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் என்னென்ன கீவேர்ட்ஸில் பேக் எண்டில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்ததாக நான் வந்து ஆல்ரெடி வந்து பேஜஸ் வந்து ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஏகிராஃப்க்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைன் நேமே தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஒன் ஸ்டெப் நான் வந்து பேக்கில் கூட வந்துட்டு அகைன் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி கூட காமிச்சிடுறேன். ரீசன் என்ன அப்படின்னா நான் சொல்கிற அதாவது கொடுக்க ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஃபேக்குன்னு கூட சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி டொமைன் நேம் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டொமைன் நேம் சேம் அதே டொமைன் தான். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை.
அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், பேக்லிங்க் வந்து செக் பண்ணலாம். இப்போது அந்த டொமைன் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ரிப்போர்ட் அதே ரிப்போர்ட்டு தான் எப்பயுமே வரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏகிரஃப் பொறுத்தவரைக்கு ஹியூமனாக பாட்டான்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சேம் ரிப்போர்ட் வந்துடுச்சா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், டொமைன் ரேட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா 19 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 2,09,000 பேக்லிங்க் இருக்குது. தென் கேனா வந்து 1000 வரும். ஓகேங்களா? ஸோ அதில் 99% டூ ஃபாலோ பேக்லிங்க் தான். ஓகேங்களா? நம்மக்கிட்ட கொடுத்ததுன்னு வந்து பார்த்தாச்சுன்னா 5000 பேக்லிங்க் ஆர்டருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. தென் அந்த அதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நாம் பண்ண பிறகு தான் இந்த பேக்லிங்க் வந்து இங்கே அப்டேட்டே ஆக ஆரம்பிச்சது. பட் ஆனால் இது எல்லாமே லிங்க்டு வெப்சைட்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 585 வெப்சைட்லேருந்து இந்த 2,09,000 பேக்லிங்க்ன்றது பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து கேட்பீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ இது பாசிபிள், எனக்கு ஒன்றும் சரியாக புரியலையே. அதாவது அப்படி நண்பா, பேக்லிங்க்ன்றது தனி. ஓகேவா? பேக்லிங்க்ன்றது நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் ஒரு வெப்சைட்லேருந்து அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? அதுபோல் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி பில்டு பண்ணவங்க வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க போல். தப்பான்னு சொல்ல முடியாது, அவங்க பில்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து சைட் வந்து எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகும் கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. கான்செப்ட் பிரகாரம் அப்டேட் தான். ஒரு வெப்சைட்டுக்கு அதிகபட்சம் 4 பேக்லிங்க் எடுக்கலாம். ஒரு வெப்சைட்டுக்கு 4 பேக்லிங்க், அந்த கான்செப்ட் தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குன்னா அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு எவ்வளோ பேக்லிங்க் எடுக்கலாம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 4-5 பேக்லிங்க் எடுக்கலாம். இது லிமிட். ஓகேங்களா? ஆனால் இவங்க ஃபீட் பண்ண இருக்கிறது வந்து பார்த்தாச்சு அப்படின்னா 585. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 400 பேக்லிங்க்கு மேலே நம்மளோட சைடு இருந்து அப்டேட் ஆனது. இவங்களது வெறும் பார்த்தாச்சுன்னா 85 பேக்லிங்க் சம்திங் அவ்வளோதான் இருந்தது. புரியுதுங்களா? ஸோ நாம் பில்டு பண்ணி கொடுத்த பிறகு தான் இந்த ஓவராலாக இந்த 2 lakhs பேக்லிங்க்ன்றதுமே அப்டேட் ஆனது. ஓகேங்களா? ஏன்னா கீவேர்ட்ஸுமே அதிகம். பட் ஆனால் நீங்கள் சொன்னதே ஜஸ்ட் ஃபார் 5000 பேக்லிங்க் தான் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நம்ம வந்து ஒரு பேக்லிங்க் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அப்டேட்டிங் அனுப்பும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேட்டா ஃபீட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாம் ஒர்க் பண்ணதுனால 5000 பேக்லிங்க் தான். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் என்ன பில்டு பண்ணணும் அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நாம் வந்து லிங்க்டு வெப்சைட்னு பார்த்துச்சுன்னா நாமளது வந்து தான் 15% மேலே, அதாவது 500 வெப்சைட்டுக்கு மேலே நம்மளுக்கு தான் இவங்களுக்கு வந்து ரீஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிது. சரிங்களா? ஸோ எந்தெந்த வெப்சைட்டில் பேக்லிங்க் பில்டு ஆகிருக்கு அப்படின்றதுமே நீங்கள் வந்து இதில் ரிப்போர்ட்டாக பார்க்க முடியும். இது வந்து ஃப்ரீ டூல்ன்றதால சம் ரிசல்ட் தான் காட்டும். ப்ரீமியமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? தென் இப்போது டொமைன் ரேட்டிங்கில் பார்த்தாச்சா, அடுத்ததாக உங்களுக்கு மோஸ்ட்லியுமே வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன். கிட்டத்தட்ட மோஸ்ட்கான இப்போ ரிப்போர்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்த பாருங்கள், டொமைன் நேம் சிமிலராக இருக்கா? தென் கிட்டத்தட்ட டொமைன் அத்தாரிட்டின்றது பார்த்தாச்சு அப்படின்னா 57 இருக்குது. நல்ல ஒரு வேல்யூ தான். ஓகேங்களா? டொமைன் அத்தாரிட்டின்றதால் 57ன்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கொண்டு வர முடியாது. ஃபர்தராக வேலை செஞ்சுருக்கணும். டொமைன் எந்த விதத்துலையும் பெனால்ட்டி உள்ள போகக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் தான் டொமைன் ரேட்டிங் இந்த அளவுக்கு நீட்டாக கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம ஆக்சுவலி இந்த டொமைன் அத்தாரிட்டியுமே கூட வந்து பார்த்தாச்சுன்னா நாம் வேலை செஞ்ச பிறகு 1% வந்து அதிகமாகிடுச்சு. அதுக்கான ப்ரூஃபே நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா டொமைனுக்கு வந்து பேக்லிங்க் வைஸ் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 16,000 பேக்லிங்க் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 16,000ன்றது வந்து பார்த்தாச்சுன்னா அப்படின்னா நான் சொன்னது ஆல்ரெடி 5000 பேக்லிங்க்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? நம்ம சைடு இருந்து அதில் ஆல்மோஸ்ட் 6K பேக்லிங்க் வந்து இந்த இடத்த வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? தென் இதில் வந்து குவாலிட்டி பேக்லிங்க்ஸ்னு வைஸ் பார்த்தாச்சுன்னா 1000 பேக்லிங்க்கு குவாலிட்டியாக இருக்குது. அதாவது இந்த 1000ன்றது என்னது, லிங்க்டு வெப்சைட்னு சொன்னேன் இல்லையா? அந்த 500 சம்திங் சில்லற இருந்ததுல இந்த இதில் ஏகிரஃப்ல இங்கே பாருங்கள் 585 வெப்சைட் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் அந்த குவாலிட்டி பேக்லிங்க்கில் வந்து நமக்கு வந்து இந்த இடத்த வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ 1000ன்றது. ஓகேங்களா? ஸோ ப்ரோ இந்த இடத்த வந்து 1000 இருக்குது டொமைன் ஏகிரஃப் மட்டும் ஏன் ப்ரோ கம்மியாக காட்டுதுன்னா, ஏகிரஃப் பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டர்டாக காட்டவே காட்டாது நண்பா. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 500 காட்டும், நாளைக்கு 1000 காட்டும், நாளானிக்கு பார்த்தாச்சுன்னா 200 தான் காட்டும். ஓகேங்களா? ஏகிரஃப் பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட்டு காட்டும். ஓகேங்களா? மோஸ்ட்டில் மட்டும்தான் ஸ்டாண்டர்டான ரிப்போர்ட் காட்டும், தெரிஞ்சுக்குங்க. தென் பேஜ் அத்தாரிட்டி 44 இருக்குது. ஆப் பேஜ் SEO ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 50 வந்து இருக்குது. நல்ல ஒரு வேல்யூ தான், இதுவுமே எந்த பிரச்சனை இல்லை. தென் டொமைனுக்கான ஏஜ் ஆல்மோஸ்ட் வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு 4th இயர்ஸ் வந்து அவங்க வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டொமைனுக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 month தான், 65 days தான் ஆல்மோஸ்ட் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? தென் மோஸ்ட்கான ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஓகேவா? தென் இப்போதைக்கு இதுவுமே நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சிச்சா. அடுத்ததாக நாம் வேலை செஞ்ச பிறகு 1% ஏறிச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். டொமைன் அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 2022 8வது மாதத்துலேருந்து இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 58 இருந்திருக்கு அப்போவே. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர் அப்டேட்டில் அப்போவும் இறங்கியிருக்கு, ஏறி இருக்குது. இந்த கிராஃப் சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். 2024 2வது மாதத்தில் வந்து சடனாக வந்து கிட்டத்தட்ட டொமைன் அத்தாரிட்டின்றது 55க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு சம் புஷிங் நடந்திருக்கு. புஷிங்னா நல்லா இந்த இடத்த பாருங்கள்.
2025 2வது மாதம் புரியுதுங்களா. ஸோ இதிலேருந்து சடனாக ஒரு புஷ் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே வந்து நாம தான் வேலை செஞ்சு கொடுத்தது ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட சடனாக ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. அதாவது டொமைன் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் 35லேருந்து 40 வரைக்கும் ஈஸியாக ஏற்றிடலாம் ஓகேங்களா. அதுக்கு மேலே ஏற்றுறது எல்லாமே இப்படி தான் ஒன்று ஒன்றா 2 ஏற்ற முடியும். ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க. டேட் வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக வேலை செஞ்சது என்னன்றது தெரியுதுங்களா. 2025 4வது மாதத்தில் 57ன்றது ஸ்டாண்டர்டாக நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு அது ஸ்டாண்டர்டாக பொசிஷனுக்கு வந்துருச்சு. தென் அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த இடத்த பாருங்கள் 2024 7வது மாதத்துலேருந்து 57லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு இல்லையா. இது நாம் ஒர்க் பண்ணி கொடுத்த சைடு. ஸோ அதனால் என் சைட்டுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்தா அதுதான் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் இப்போது இதுலேயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இது போல் தான் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய வெப்சைட்டாக இருக்குன்ற போல் தோணலாம். பட் என்ன தான் பெரிய வெப்சைட்டாக இருந்தாலுமே இது மந்த்லி எக்ஸ்யூன்ற மாதிரி அவங்க வந்து எடுப்பாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு எனக்கு 1000 பேக்லிங்க் வேணும், 5000 பேக்லிங்க் வேணும்னு சொல்லிட்டு இது போல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் ஒர்க் பண்ணி கொடுக்குற எல்லா வெப்சைட்டுக்குமே உங்களுக்கு நான் இப்படி தான் ரிப்போர்ட் வந்து கொடுப்பேன் புரியுதுங்களா. தென் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணால் மட்டும்தான் நம்ம வெப்சைட் வந்து கூகுளில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரேங்க் பண்ண வைக்க முடியும் ஓகேங்களா. தென் காம்படிட்டர்ன்றவங்க வந்து அவங்க கரெக்டாக ஃபர்தராக மந்த் என்ன போல் ஃப்ரீலான்சர் யாரோ ஒருத்தரை ஹையர் பண்ணி அவங்க ஃபர்தராக மாதத்துக்கு 1000 பேக்லிங்கோ அல்லது 5000 பேக்லிங்கோ அமௌண்ட் இருக்கிறவங்க ஏன் ஆல்மோஸ்ட் 1 lakh பேக்லிங்க் கூட பில்டு பண்ணுவாங்க ஓகேங்களா. என்னுடைய கான்செப்ட், என்னுடைய கிளைண்ட்டு, என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உன்னால் அமௌண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியலையா, வெறும் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி மாதம் பேக்லிங்க்ன்றது பில்டு பண்ணிக்கும் ஓகேவா. ஏன்னா எப்படியாப்பட்ட கூகுளில் கோர் அப்டேட் வந்தாலுமே இந்த பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா உன் டொமைன்ன்றது தப்பிச்சிடும் புரியுதுங்களா. ஸோ நீ பேக்லிங்க் பில்டு பண்ணணும் அப்படின்னா நார்மல் பொசிஷனில் டாப் 10க்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்த ரேங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பொசிஷன் இறங்கும். 2வது பொசிஷனில் இருக்கிறது 4க்கு வரலாம், 4க்கு வர்றது 8க்கு போகலாம். இது போல் பொசிஷன் வந்து இறங்கிடும் புரியுதுங்களா. ஸோ அதனால் எல்லோரும் பேக்லிங்க்ன்றது ஃபர்தராக பில்டு பண்ணுங்கள். தென் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பேக்லிங்க் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் சரி அல்லது பேக்லிங்க் பில்டு பண்ணுறதாலும் சரி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நம்மக்கிட்ட வந்து வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் சம்மந்தமாக உனக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் என்னால் வந்து ஹை குவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஓகேங்களா. அதில் டாமினேட்டாக என்னென்ன இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ் நீங்கள் வந்து மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கேன். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி கண்டென்ட் ரைட்டிங் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கேன். அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பேக்லிங்க் ரூபான்னு கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஹை குவாலிட்டி பேக்லிங்க் தான் ஓகேங்களா. தென் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு வந்து பில்டு பண்ணி கொடுக்குறது. வெப்சைட் பில்டு பண்ணுறதுனா ஒரு பிகினர் ஸ்க்ராட்சிலேருந்து எனக்கு வந்து பேசிக்காக ஒரு வெப்சைட் இருந்தால் போதும் ப்ரோ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ஃபர்தராக வெப்சைட் பில்டு பண்ணணும், இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னா 3 விதமான பேக்கேஜ் இருக்குது நண்பா நம்மக்கிட்ட. அதாவது பிகினர் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்குமே இருக்குது. தென் கஸ்டமைஸ்டாக பில்டு பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது ப்ரைஸ் அதிகம் ஓகேங்களா. 3 விதமான பேக்கேஜ் வந்து என்னென்னா 7000 ரூபா, 15000 ரூபா, 25 ரூபா ஓகேங்களா. 7000 ரூபாவில் உங்களுக்கு வந்து சைடு லைவ் கொண்டு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு கையில் கொடுத்துருவேன். தென் 15000 ரூபா பேக்கேஜில் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு டீச் ஃபார் ஒன்லி உங்களுக்கான சைடு லைவில் வந்து கொண்டு வந்து கையில் கொடுத்துருவேன். சொல்லிக் கொடுப்பேன் நான் ஒரு வெப்சைட்னா எப்படி இருக்கும், எப்படி பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது நான் இன்ச்சு பை இன்ச்சாக உங்களுக்கு நானே வந்து சொல்லிக் கொடுப்பேன். நானே வந்தேன்னா கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன் ஓகேவா. ஸோ நீ லேர்ன் பண்ணுறதா இருக்கும். அந்த 15000 ரூபா பேக்கேஜில் 25000 ரூபா பேக்கேஜில் வந்து பார்த்துச்சுன்னா உங்களுக்கு பதில் நானே ஒர்க் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து நான் மானிட்டேஷன் வாங்கி கொடுப்பேன். அதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா. தென் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். தென் கஸ்டமைஸ்டாக பில்டு வேணும், WooCommerce, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது போல் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். 35,000 to 15,000 வரைக்கும் உங்களுக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன் அசால்ட்டாக புரியுதுங்களா. ஏன்னா தீம்ஸ் இருக்குது, ஒர்க் இருக்குது, ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, பேமெண்ட் கேட்வே ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஒவ்வொரு பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் ப்ரைஸுமே ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற பேக்கேஜில் எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. தென் பேக்லிங்க் ரூபா தான் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபியூச்சரில் அது வந்து 2 ரூபாவும் மாறலாம், 5 ரூபாவும் மாறலாம் ஓகேங்களா. தென் இதை தாண்டி வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறோம். டிசைனிங்னா ஆல்ரெடி நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கலாம், மான் பேஜஸோ ஆப் பேஜஸோ இதெல்லாம் வந்து தப்பாக பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம 3000 வந்து ஆடிட்டிங் பார்த்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு 3000 விதத்தில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம எல்லாருக்கும். அதாவது நீங்கள் யாராவது 10+ ஆர்டிகல்ஸ் மேலே பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். அந்த ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா 30 ஆர்டிகல் வாங்குறீங்கன்னா ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் 300 to follow பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவேன் சரிங்களா. இல்லை ப்ரோ எனக்கு ஜஸ்ட் ஃபார் தீம்ஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா 2000
ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஜென்ரல் ப்ரீமியம் தீம்ஸ் வித் 1 இயர் அப்டேட் ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் ஜென்ரல் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா 2000 பே பண்ணி கீ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். தென் நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறனாலன்றது நீங்கள் அஃபிஷியலாக உங்கள் வெப்சைட்டில் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா கீன்றது அங்கே போடுறதுக்கு சம் பிளகின் இருக்குது. பிளகின் போட்டால் தான் கீ ஆக்டிவேட் பண்ண முடியும். கீ ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களோட உள்ளே இருக்கக்கூடிய ப்ரீமியம் தீம்ஸ்லாம் வந்து எஃபெக்டிவாக எலமெண்ட்ஸ் மாதிரி கொண்டு யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதை தாண்டி வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். தென் முக்கியமாக ஃபீமேல் அண்டு மேல் யார் பார்த்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் சரி, ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. டவுட்டாக இருக்குன்னா கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கோ. சர்வீஸ் வேணால் கால் பண்ணி சர்வீஸ் ஹையர் பண்ணிக்கோ. அவ்வளோதான். நீ வந்து டேரெக்டாக வந்து டெக்ஸ்ட் பண்ணி தான் எனக்கு வந்து கால் பண்ணலாம் அவசியமே கிடையாது. கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். வீடியோ கீழேனா டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா மோர்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதுதான். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட் சர்வீஸ் எது வந்தாலும் ஹையர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்லிங்க் சர்வீஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பேக்லிங்க்ன்றது ஹையர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.